49th புக் ஃபேர்ஸ் தான் வந்திருக்கோம். இது வந்து லண்டன்ல வந்து லொகேட் ஆயிருக்கு. வருஷம் இது நடந்துட்டே இருக்கும். குறுக்க இந்த கௌசிக் வந்தா வருஷம் போகணும்னு சொல்லி நினச்சிட்டே இருக்கேன். பட் இந்த வருஷம் வந்துட்டு நம்ம அட்டிஃபை டீமோட வந்திருக்கோம். பற்றி நீங்கள் நான் அதை பற்றி எதுவும் நினைக்கல. ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஒரு புக் ஃபேருக்கு வந்திருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்களை போகலாம். என்ன தெரியாது டூப்ளிகேட்னு தமிழ்ல வளரும். என்ன பார்த்துட்டு இருக்கேன்? இது வந்து ஜெயகாந்தனோட கதைகள். ஜெயகாந்தனோட கதை அப்படின்னா என்னன்னு கூட எனக்கு தெரியாது. பயங்கரமான ரைட்டர், ஸ்டோரிஸ் அந்த மாதிரிலாம் வந்துட்டு நல்லா சொல்லுவார். தமிழ் புக். தமிழே நமக்குலாம் சுத்தமா வராது. வெக்கமா இல்ல. தமிழை வந்து நம்ம தான் வந்து வளர்க்கணும். வளர்ப்போம். இங்கிலீஷை வந்து நம்மளை வளர்த்தோடும். தமிழ் ஆனா நம்ம தான் வளர்க்கணும். நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. எப்படி சாப்பாடு போட்டா என்ன நகைச்சுவை நீ பேசிட்டு தமிழ் படிப்பேனா அருமையா படிப்பேன். இதுக்கு வந்து நம்ம ஒன்றும் சொல்ல முடியல. நீ அப்போ கூட பொம்பளை பிள்ளையதான் பிடிக்கிறேன். யாரா இவங்கன்னு கேக்குறேன். எவ்வளோ புக் இருக்கு. பொம்பளை பிள்ளை இருக்கிற புக்கு தான் உனக்கு கண்ணுக்கு தெரியுது. பொம்பளை சோக்கு கேக்குதா போது. சரி நம்ம வந்துட்டு வேற என்ன பாப்போம். என்னடா ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகல, புக் ரிலீஸ் ஆயிடுச்சு. எப்படி கண்டுபிடிச்சேன் பாத்தீங்களா? இப்போ வந்து என்ன பண்ண போறாங்க, தியா வந்து தமிழ் படிக்க போறாங்க. அலாட்டாய்க்கடா அலாட்டாய்க்க. நான் வந்துட்டு வேற லெவல்ல தமிழ் படிப்பேன். அது வந்துட்டு எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லுவேன். யார் எழுதியிருக்கா? முகம் முகமது நீ என் கையால பண்றா முகமது இலியாஸா? முகமது இலியாஸ். ஓகே கரெக்டா பிடிச்சிட்டேன். பாயிண்ட் பிடிச்சிட்டேன். நான் பாயிண்ட் பிடிச்சிருக்கேன். நீ மைக்க பிடி. நம்ம உள்ளக்க வந்துட்டு போயிட்டு படிக்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன போட்டிருக்காங்கன்னா, நான் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. யாரும் பார்க்காதீங்க. 90களின் நான் 90களின் கையா நான் 900 போட்டுருவோம். எல்லாம் வாங்கிடுவேன். கம்மியா இருந்தா 900 போட்டுருவோம். இது வாங்க. 900 வரும். தொடக்கத்தில் 500 நான் 90களின் தொடக்கத்தில் பிறந்தவன் அப்படின்னு போட்டிருக்கேன். நான் கரெக்டா படிச்சேன். இதையே சார் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. இதை அவாய்ட் பண்ணிடுங்க. நான் 90களின் தொடக்கத்தில் பிறந்தவன் அப்படின்னு போட்டிருந்துச்சுடா. யாரும் கண்டுக்காதீங்க. என்னடா எவனுமே நீ கண்டுக்கவே மாட்டேன். எனக்கு பிடிக்கவே இல்லை. சின்ன புள்ளத்தனமாவே வந்துட்டு நான் இந்த புக்கு வந்து படிச்சு பார்க்கலான்னு இருக்கேன். அதான் வாங்கலான்னு இருக்கேன். என்ன டாபிக் ஜர்னல்ல வருது இந்த புக்? என்ன ஜார்னல்னு தெரியல. பட் ஆனா இது வந்து வாங்கிட்டு போயிடுவான். இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க பிச்சை எடுக்கலாம். இது யாரை பத்தினதுன்னு வந்து பாருங்க. ஒரு இஸ்லாமியரோட வீர கதை. கொஞ்சம் இது வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. அதாவது கதை புக்கு இல்லை, அவங்க அந்த ஹிஸ்ட்ரியில இஸ்லாமியர்கள் வந்து எப்படி போராடினாங்க, அந்த அரசர்கள் பற்றிலாம் நம்ம படிச்சுக்கலாம். அந்த மாதிரி இஸ்லாமியர்கள் வந்து எப்படி போராடினாங்கன்ட்டு அந்த மாதிரி ஒரு மனிதர் சொல்லிட்டு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்கள பற்றின ஒரு கதை. பெரிய சோழர் பரம்பரை ரொம்ப நினைப்பாக்குறேன். காமராஜர் அந்த காலத்திலே சத்துணவுல இருந்து எல்லா திட்டமும் போட்டு ஸ்கூல் ஆரம்பிச்சாரு. அப்படியும் இந்த மாதிரி தற்கொலை வந்து படிக்காம ஏன் உசுர வாங்க. நீ பொம்மை தானே பாக்குறேன். நான் வந்துட்டு நான் புக்கே பார்க்கலடா. இன்னும் தமிழ் புக்ஸ்லாம் நமக்குலாம் செட் ஆகாது. இங்கிலீஷ் புக்ஸ் போறேன். இங்கிலீஷ் தூக்கிங்க. ட்ரிகர் 1 அந்த கிறிஸ்மஸ் vlog நீங்க இன்னும் போய் பார்க்கலனா போய் பாருங்க. ட்ரிகர் 1ன்றது ஏன்னு உங்களுக்கு புரியும். ஐயோ நெட்டே வர மாட்டேங்குது. நெட் வர மாட்டேங்குதா ப்ரோ? அவ்வளவுதான் நம்மள முடிச்சு விட்டீங்க போ. சுத்தி வந்தீங்க அப்படின்னு வந்து ஜிபே வந்துட்டு நமக்கு சுத்தி காட்டுது. அது அவ்வளவுதான். புக்கை வச்சுட்டு அப்போ
ஓ சாமி வேற என்ன சொன்ன? ரெண்டும் சேர்த்து புக். அதுவும் நீ புக் படிக்க போற. இந்த மூஞ்சி புக் படிக்க போறான். இந்த மூஞ்சிக்கு வந்துட்டு இனிமே வந்து போன் பாக்குறது நீ பண்ணிட்டு புக் படிக்க போறா. இது நம்பணும். யார் ஐடியா கண்ணாது? என் ஐடியா தானா? சூப்பரா இந்த புக் எதுக்கு என்ன யூஸ்க்காக வாங்குனேன்? இது இந்த புக்கா? அறிவு வளர்த்துக்கணும் வாங்குனியா? எதுக்கு வாங்குனேன்? என் கையில இருக்க இந்த புத்தகம் சாதாரண புத்தகம் இல்ல, மிகப்பெரிய அறிவாளிகளும் மேதைகளும் படித்த புத்தகம். நமக்கு வந்து தமிழோட வரலாறுலாம் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. ஸோ அதனால ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கோசரம் இல்லை ப்ரோ. இது என்னது? இது என்னது? இது ஆக்சுவலாக என்ன தெரியல, ஆனால் இந்த ஃபோட்டோ வந்து என்ன ரொம்ப கலந்துச்சுன்னு தான் சொல்லணும். இது பார்த்தீங்கன்னா அந்த டைம் பீரியட்ல வந்துட்டு அவங்க கொடுமை பண்ணது அந்த மாதிரி பேஸ் பண்ணி ஒரு கதை அப்படின்னு நினைக்கிறேன். இப்படி பண்றிய. அந்த தமிழ் அந்த இந்திய ஒழிப்பு போராட்டத்துக்காக மாணவர்கள் போராட்டம் சொல்லி ஒன்று பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால அது எவ்வளோ பேர் இறந்துருக்காங்க, மக்கள் எவ்வளோ பேர் இறந்துருக்காங்க அதனால பண்ணுறதுனால அப்படின்னு சொல்லிட்டு இந்தியை வந்து நீங்கள் திணிக்கக்கூடாது. ஹிந்தி கற்றுக்கிறது அவங்க இஷ்டம், அவங்க கற்றுக்கலாம். ஆனால் இந்தியை திணிக்காதீங்க சொல்லிட்டு இந்த சிவகார்த்திகேயன் அவங்க கூட இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து போராடுறாங்க. அதனால மக்கள் எல்லாமே இறந்துருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி அது நல்ல ஒரு ரைட்டிங், நல்ல ரிசர்ச். இல்லை அந்த ஒரு போராடி இருப்பாங்களா ஒரு 2 வருஷம் 3 வருஷம் அது போராட்டத்துக்காக, தமிழ் போராட்டத்துக்காக, அதுக்காக அந்த போராட்டத்துக்காக காட்டப்பட்டதான் என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படின்ட்டு. பொள்ளாச்சியில் சில இஷ்யூ எல்லாமே நடந்தோம். அந்த இஷ்யூ போன வீடியோல பால்ல போடுறீங்க ஃபுல்லா அதான் எடுத்தாச்சு, அதை பின்ன எடுத்தாச்சு. நிறைய புக்ஸ் இருக்கு. சென்னையில் வந்து இவ்வளோ புக்ஸ் இருக்குன்றது வந்துட்டு இங்கே வந்தால் தான் தெரியுது. அதுவும் எனக்கு கடைகள்லாம் வந்துட்டு வெளியே போனால் எங்கே இருக்குன்னு தெரியல. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கடல் மாதிரி குறைஞ்சிருக்கு. ஒரு 600க்கும் மேற்பட்ட கடைகள் இங்கே இருக்குது. போனாலுமே வந்துட்டு வாங்கணும்னு தோணிட்டு. ஆனால் வந்துட்டு பட்ஜெட் பார்த்தீங்கன்னா எல்லாமே 500 ரூபாய்க்கு மேலே தான் இருக்குது. இவன் தான் 200 ரூபாய்க்கு ஏதோ 2 புக் வாங்கணும். வாங்கிட்டேன். அதெல்லாம் நீ பார்த்து தான் வாங்க வேண்டியதாக இருக்குது. நல்ல புக்கு அப்படின்னு போயிட்டு பின்னாடி பார்த்தா 1000 ரூபாய் அந்த ரேஞ்சுக்கு இருக்கு. 500 ரூபாய்க்கு மேல. ஆனால் வந்துட்டு நம்ம எதுக்கும் வந்து காசு செலவு பண்ணுறோம், ட்ராவலர் சேர்த்து நான் செலவு பண்ணுறோம், அதில் யோசிக்காமல் செலவு பண்ணுறோம். ஆனால் புக்குக்கு வந்துட்டு உங்கள் புக்குக்கும் அதே மாதிரி செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிட்டோம். நான் பரவாயில்ல 1000 ரூபாய் 500 ரூபான்னு தானே, இவன் 300 ரூபாய் ஐஃபோன்லாம் வாங்குறாங்க 70,000 80,000 கொடுத்தாங்க. அதுக்கு செலவு பண்ண போனால் புக்ஸ் ஐயா வாங்கி காசு இல்லைங்க ஐயா. நம்ம வந்துட்டு நம்மளோட நாலேஜ் பற்றி தெரிஞ்சுக்கணும். உன்னோட ஹிஸ்டரி எப்படா நீ என்னோட history? நம்மளோட history. அப்புறம் ஸோ அதான் நம்மளோட history எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வரலாறு இதுக்கப்புறம் எப்படி இருக்க போகுது எல்லாத்தையும் பற்றி தெரிஞ்சுக்கணும். நம்ம விட்டு மறைந்த எழுத்தாளர்கள் தமிழை பெருக்க வேண்டும், தமிழை பெருக்க வேண்டும், தமிழை பெருக்க வேண்டும். அந்த மாதிரி வந்து தமிழை இப்போ தெரியுது ஏன் நாலேஜே இல்லை. நாலேஜே இல்லை. என்னங்கடா எங்களை எல்லாம் பார்த்தா அவ்வளவு கேவலமா இருக்கா? குரு எங்கடா? உண்மையை சொல்லு, படம் தானே பாக்குற. உண்மையை சொல்லு, டைனோசர் அப்படிங்கிற படம் தானே பாக்குற. அதுதான் அதுல டைனோசர் படம் தானே பாக்குற. ஏய் என்ன இருக்கு கண்டென்ட்ட சொல்லு, என்ன இருக்கு? அது என்ன இருக்குதோ இந்த மாதிரி டைனோசர் காட்டுறேன். வா காட்டுறேன். காமி கத்துருவா. தூக்கி தான் காட்ட முடியாது. அவனை பார்த்து அது காட்டுறேன். சீட் இங்க பாரு. சீட்டாவோட இதுல இருந்து டைனோசர்ன்னு இப்ப சீட்டான்ற பைத்தியம். என்னடா பொசுக்குன்னு மலையாளம் பேசிட்ட? உனக்கு என்ன மாதிரி புக்ஸ்லாம் பிடிக்கும்? என்ன மாதிரி ஜர்னல் புக்ஸ்லாம் பிடிக்கும்? காமிக்ஸ். அதான் ஃபுல்லா காமிக்ஸ் தான். காமிக்ஸ்னு சொல்லிட்டு இப்ப டைனோசர் பார்த்துட்டு இருக்கேன். A few moments later. அவர்தான் ரைட்டர், ஃபேமஸ் ரைட்டர் திருமுருகன் காந்தி, கோயம்புத்தூர். அவர் கூட வந்ததுலேருந்து பார்க்குற ஒரு 9 பேர் கிட்டத்தட்ட ஃபோட்டோ எடுத்துருப்பாங்க. நானும் பேசாம ரைட்டர் ஆயிடலாம். என்ன சொல்றேன்? இதுக்கு மேலேயும் போலன்னா நானே கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள வேண்டியதா இருக்கும். நெகட்டிவ் வைப்ரேஷன் இதை தவிர வேற ஏதாவது பேச எல்லா வீடியோலையும் இதே பேசி வச்சிருக்கேன்.
நான் வந்துட்டு கிட்டத்தட்ட 2 புக் வாங்கியிருக்கேன். ரெண்டுத்தையும் படிச்சுட்டு என்ன மாதிரி இருக்கு எல்லாமே வந்துட்டு நான் சொல்லுவேன். சூப்பரா இருக்கா இருங்க பார்த்துக்கோங்க. அடுத்த வீடியோ அடுத்த vlogல நான் கேட்பேன் படிச்சிங்களா இல்லையான்னு. இருங்க ஃபர்ஸ்ட் இந்த ஆர்ட் ஆஃப் அதுக்கப்புறம் இந்த புக்கு இதை ரெண்டுத்தையும் பற்றி கேட்பேன் சொல்லணும். கண்டிப்பா சொல்லுவேன். அண்ட் இந்த 2 புக்கையும் படிச்சுட்டு நெக்ஸ்ட் டைம் நான் புக் எழுத போறேன். ஏதாவது ஒன்று புதுசு புதுசா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். புக்கு யாரும் வாங்காதீங்க தயவுசெய்து சொல்லிட்டேன். அது அப்படியே இவங்க அடியோட புக்கை நின்றுக்கிட்டு எழுதலாம், உட்காந்துக்கிட்டு எழுதலாம், படுத்துக்கிட்டு எழுதலாம், ஆனால் எழுதணும். தெரியுது நீ மூடு. நான் புக் பப்ளிஷ் பண்ண போறேன் guys. நெக்ஸ்ட் டைம் நான் புக் சஞ்சய் நீ புக் வாங்கியிருக்க? என்ன புக்கு? சஞ்சய் புக் இல்ல இது மதன் வாங்கியிருக்கான் இந்த புக். இது அது படிக்கிறது அது. அசிங்கப்பட்டான் ஆட்டோ. மைக்கு வேற உடஞ்சிச்சு. இப்போ இன்னைக்கு அண்ணன் படமும் ரிலீஸ் ஆகல. ஜெகநாயகன் படம் லாஸ்ட் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஜனநாயகம் ஏன் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க? ரொம்ப கஷ்டமா இருக்கு. 21ஆம் தேதியா அப்பதான் இது எடுத்து சொல்ல வேண்டியது. 21ஆம் தேதி ரிலீஸ் ஆகுதா? ரிலீஸ் தான் ஆகல. கோர்ட்ல இயரிங் வருது. அது யூஏ கொடுத்தாங்க, அது தடை பண்ணி வச்சிருந்தாங்க. என்ன பண்ண போறதுன்னு தெரியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனால் லாஸ்ட் இது ஒன் டைம் இந்த யூடியூப் ப்ளாக்லையும் பார்ப்பீங்க படம் ரிலீஸ் ஆனால் அந்த கொண்டாட்டத்தை. நான் இந்த புக் எதுக்காக வாங்கினேன் அப்படின்னா ரீசன் வந்துட்டு என்னன்னா வெளியே வந்துட்டு இந்த மதர் ஐ நெவர் நியூ அப்படின்னு போட்டிருக்கு. ஓகேவா? ஆனால் உள்ளக்க வந்துட்டு அதோட கண்டென்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. உள்ளக்க அந்த இண்டெக்ஸ் பேஜில் கண்டென்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த புக்கில் அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்றத வந்துட்டு அவன் இன்னும் திருந்தல மாமா. படிக்கிறதுக்காக தான் இந்த புக் வாங்கினேன். இந்த புக்கு வந்துட்டு இது ஃபுல்லாக அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டேன் வாங்கி வாங்கினேன். இந்த புக் எதுக்கு வாங்கினேன் எனக்கே தெரியல. அந்த அலோன் ஆர்ட் ஆஃப் பீயிங் அப்படின்னு வந்ததை பார்த்தோன்னே வந்துட்டு எனக்கு ஒரு மாதிரி எனக்கு ரிலேட் ஆகுற மாதிரி எனக்கு கிராப் ஆகுற மாதிரி இருந்துச்சு. அது என்னை ஈர்த்துச்சு இந்த புக்கு. ஸோ அதனால வாங்கினேன். ரெண்டுத்தையும் படிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். நல்லா பாருங்க. எல்லாம் 3 நாளைக்கு தான். அதுக்கு மேலே எதுவும் இதுவரையும் நடந்தது இல்லை. புதைப்பதற்குள் ஓடி விடு. நான் படிச்சு பார்ப்பேன். அண்ட் தியா ஹியர்ல நீங்க பாருங்க. நான் இந்த புக்ஸ் தான் படிக்கிறேன். அவங்களோட சேனல் நேம் அது. ஆமா, தியா ஹியர் என்னோட சேனல். நீங்க வந்து யூடியூப்ல சர்ச் பண்ணி பாருங்க. இந்த புக்ஸ் நான் டெய்லி படிக்கிறத நான் போடுவேன். புக் எக்ஸ்போ சூப்பரா போச்சு. அண்ட் எங்களோட மைக்கோ போச்சு. சில சம்பவங்கள்லாம் நடந்தது. அதை வீடியோவில் பார்த்துருக்கீங்க. எப்பயோ புக்கெல்லாம் வாங்கிட்டோம். திருப்திகரமா நல்லா சாப்பிட்டோம். நல்லா இருந்தது. நல்லபடியாக இந்த நாள் முடிஞ்சது. அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சது. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படி நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை